நல்லாட்சினா எடப்பாடியார்தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் அமமுக பொதுச் செயலர் தினகரனும் எலியும் பூனையுமாக இருந்தனர். பாஜக இருவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து கூட்டணியை உருவாக்கியது. அதிமுக கூட்டணியில் அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பழனிசாமியும் தினகரனும் ஒரே பிரச்சார வாகனத்தில் வலம் வர தொடங்கியுள்ளனர். இது திமுக கூட்டணியினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தேனி ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் செய்ய தினகரன் சென்றிருந்தார். அப்போது பழனிசாமி சோஃபாவில் இருக்க அவருக்கு அருகில் பிளாஸ்டிக் சேரில் தினகரன் உட்கார்ந்திருந்தார். அந்த படம் வெளியானதும் அவர் அவமதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் திமுகவினர் கொந்தளித்து வருகின்றனர். இதுகுறித்து அமமுக நிர்வாகிகள் கூறியதாவது: ஆண்டிப்பட்டி அதிமுக நிர்வாகி வீட்டில் பழனிசாமி வரும் முன்பே தினகரன் வந்து விட்டார். பழனிசாமி வந்ததும் அதிமுக நிர்வாகிகள் சோஃபாவில் இருந்து எழுந்து கொண்டனர். தனி சேர் வருவதற்குள் சோஃபாவில் பழனிசாமி உட்கார்ந்தார். தினகரன் அவமதிக்கப்பட்டதாக தகவல் பரப்பப்படுகிறது. இதில் எந்த உண்மையும் இல்லை. இந்த விஷயத்தில் அமமுகவினரை விட திமுகவினர் கொந்தளிப்பது தேர்தல் ஆதாயத்திற்காகத்தான் என்பது மக்களுக்கு தெரியும் என்றனர்.